வணக்கம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக உள்ளதா என்றால், குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மிதுன ராசியில் சனியும் செவ்வாயும், மேச ராசியில் சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சுக்கிரன், குரு 12ஆம் இடத்தில் மிதுன ராசியில் குரு. நல்லதும் கெட்டதும் ஒரு நொடியில் நடக்கும். அதுக்கு உதாரணம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற 2026 தேர்தல். திரு மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் தமாக கட்சியின் தலைவர் வெற்றி பெற்று உள்ளார். இத்தனையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு, விரயஸ்தானத்தில் குரு, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் பாம்பு, மனைவி ஸ்தானத்தில் பாம்பு, கணவன் ஸ்தானத்தில் பாம்பு, வேலை செய்கிற இடத்துல தொழில், குடும்பம், பிள்ளைகள் மூலமாக பாம்பு. அடுத்து ராகு 8இல், சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார், சூரியன் உச்சம் பெற்றுள்ளார். ஜீவனஸ்தானத்தில் தனாதிபதி உச்சம் பெற்றுள்ளார். ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார். அதனால அரசாங்கம் மூலமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அரசு சார்பாக வேலைகள், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை மூலமாக, சூரியன் என்பது தந்தை கிரகம், அப்பா கிரகம், அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்படும். அடுத்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பார்வை, சுகஸ்தானத்தில் குரு பார்வை, ராஜயோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, கெட்டதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு. சுகஸ்தானம், இப்போ முதலமைச்சராக சுகத்தை அனுபவிக்கப் போகிறார் நமக்கெல்லாம் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அதே போல 6ஆம் இடத்துல குரு பார்வை, மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் இடத்தில் ரணரோக சத்துரு என்பார்கள். எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய இடத்தில் குரு பார்வை. குருவோட பார்வை ரொம்ப முக்கியம். அது இப்போ வேலை செய்யும். எதிரிகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள எதிரிகள் விலகுவார்கள், உங்கள் சுற்றி உள்ள எதிரிகள் விலகுவார்கள். இன்னும் அடுத்த ஒரே மாதத்தில் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசியில் உச்சம் பெறப் போகிறார். உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்க இருப்பதால் திருமண வாய்ப்பு, திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும்.